வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கீழூர் நினைவிடத்தில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகள் கௌரவிப்பு. 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் 1500 மாணவர்கள் பங்கேற்பு. நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் தேர் பவனி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ஜான்குமார் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் இன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கீழூர் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். இதில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர் முகமது ஹசன் அமீத், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்திய சுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் அதிகாரிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வந்திருந்தவர்களை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் வரவேற்று பேசினார். புதுச்சேரியில் 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்காக பேரணியை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. சுதேசி மில் அருகிலிருந்து என்சிசி, என்எஸ்எஸ் மாணவர்கள் 1500 பேர் 3600 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி வந்தனர். இந்த பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். மறைமலை அடிகள் சாலை, மிஷன் வீதி வழியாக 1500 மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி வந்தனர். இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு பேரணி முடிவடைந்தது. அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு ட்ரக்ஸ் அவேர்னஸுக்காக நாங்கள் கொண்டு வந்தோம். அதாவது யாரும் ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு மெயினாக பண்ணி தான் நாங்கள் அந்த ஒரு தீமை வச்சுருந்தோம். அதை லைன்ஸ் கிளப்புக்காரங்க அந்த தீமை ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க அந்த கொடியில் இதில் பேனர்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க கொடுத்தது என்னென்னா, பாண்டிச்சேரியில் நோ ட்ரக்ஸ், நோ யூஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க முன்மொழிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல தீம். அதோட இந்த தேசிய நம்ம கொடி கொண்டு வந்த இதில் அதுவும் ஆட் ஆனதுக்கு ரொம்ப நான் சந்தோஷம் தான் எங்களுக்கு. வணக்கங்க. நான் சர்வதேச பொருளாளர் சுஜாதா ரமேஷ் பாபு, வாசவி கிளப்ஸ் இன்டர்நேஷ்னல்லேருந்து பேசுகிறேன். எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்டு இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு 60 வருஷமாக, நாங்கள் 64 வருஷமாக தேச சேவை பண்ணிட்டுருக்கோம். அந்த இதுக்காக இந்த வருஷம் எங்கள் எருக்குல ராமகிருஷ்ணா அவர்கள் 20 இடத்துல இந்த கொடியை 20 சிட்டிஸ், டவுன்ஸில் இந்த கொடியை காமிச்சு இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பசங்களுக்கு நாட்டுப்பற்று சொல்லி கொடுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இப்போவே நம்ம நாட்டை பற்றி, அப்புறம் இந்த ட்ரக்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கள் பாண்டிச்சேரியில் அந்த பசங்களுக்கு சே நோ டு ட்ரக்ஸ். ஏன்னா இந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு அதுக்கு இன்கல்கேட் பண்ணாதான் குழந்தைங்க நாளைக்கு நல்ல பியூட்டிஃபுல் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கவர்னர் இங்கே உங்கள் பாண்டிச்சேரி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ கிராண்டாக சிறப்பாக பப்ளிக் இமேஜ் ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்.
புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 174ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 174ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி மாலை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அன்னையின் சொரூபம் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நமோ கபடி 2025 துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நமோ கபடி 2025 துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது. ஆகஸ்ட் 15, 16, 17 தொடர்ந்து நடைபெறும் இந்த கபடி போட்டியை அருள்மிகு ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் கோவிலிலிருந்து மாநில தலைவர் VP ராமலிங்கம், மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கபடி வீரர்கள் தேசிய கொடி ஏந்தி கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக விளையாட்டு மைதானம் வந்தடைந்தனர். விழா மேடையில் தலைவர்கள் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் போட்டி மாநில துணைத் தலைவர்கள் அகிலன், கண்ணன், ரத்தினவேல், ஜெயலட்சுமி, மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், செயலாளர் தமிழ்மாறன், வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, OBC அணி தலைவர் கோவேந்தன் கோபதி, மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆனந்தன், வெற்றி செல்வம் ஆகியோர் வீரர்களுக்கு வாழ்த்து கூறி போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரீசன் ஏற்பாட்டில் நடந்த நமோ கபடி 2025 ஒருங்கிணைப்பாளர்கள் சிவ, செந்தில், ஏம்பலம், சதீஷ்குமார், அமல்ராஜ், சார்லஸ், வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு அரசு பசுமை முதன்மையாளர் விருது கடலூர் செல்வநாதனுக்கு வழங்கப்பட்டது. 79வது சுதந்திர தின விழா கடலூர் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்ட தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதனுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பசுமை முதன்மையாளர் விருதும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு CP ஆதித்ய செந்தில்குமார் வழங்கினார். விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், கடலூர் மாநகர ஆணையர் திருமதி அனு IAS, மாவட்டத்தின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டனர். விருது பெற்ற செல்வநாதனை கடலூர் நடிகர் சங்க நிர்வாகிகள் சேகர், மனோகர், மக்கள் குமார், இயற்கை ஆர்வலர்கள் ஜெயபால், குமார், ஏழுமலை, ஓவியர் ஆசிரியர் மனோகர் உட்பட பலர் வாழ்த்தினார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்.
Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர் சரத் சௌகான், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதனிடையே துணைநிலை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக புறக்கணித்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவும் துணைநிலை ஆளுநரின் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநில பாஜக அலுவலகத்தில் வாஜ்பாயின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கும் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் ராமு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு நடுக்கடலில் பேனர் வைத்து தொண்டர்கள் கொண்டாடினர். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தொண்டர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் செயலாளர் சுபாஷ் அவர்கள் நடுக்கடலில் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்து கொண்டாடியுள்ளார். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரியின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கீழூர் நினைவிடத்தில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தியாகிகள் கௌரவிப்பு. 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் 1500 மாணவர்கள் பங்கேற்பு. நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் தேர் பவனி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ஜான்குமார் பங்கேற்பு.